அந்த கிராமத்துக்கு ஒரு துறவி வந்திருக்காரு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றாராம். ஊரெல்லாம் அவரை பத்தி தான் பேச்சு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு நபர் வரார். அவரை பார்த்ததும் காலில் விழுந்து ஒரே அழுக. வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எதை செஞ்சாலும் தோல்விதான், எனக்குன்னு ஆதரவா ஒருத்தர் கூட இல்லை, என்னால இதை தாங்க முடியல, இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு எனக்கு தெரியல, மனசெல்லாம் ரொம்ப பலகீனமாயிடுச்சு, என் பிரச்சனைக்கான தீர்வு இங்கேயாவது கிடைக்குமா? துறவி மெதுவா ஒரு டம்ளர்ல தண்ணியை கொடுத்து இத குடி அப்படின்னு சொன்னாரு. ஐயா, ஒரே உப்பா இருக்கு, குடிக்க முடியல. துறவி கைப்பிடி அளவு உப்பு கொடுத்துட்டு இத போய் அந்த குளத்துல கரைச்சிட்டு அதுல இருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. துறவி சொன்னபடியே அந்த நபர் உப்பை கரைச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. இத குடி துறவி சொன்னாரு. அந்த நபர் தண்ணியை குடிச்சிட்டு, ஐயா, குளத்து தண்ணி இனிப்பாதானே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. துறவி சிரிச்சுக்கிட்டே, உன் கையில கொடுத்த அதே அளவு உப்பைத்தான் இந்த டம்ளர்லயும் கரைச்சேன், ஆனா இது மட்டும் ஏன் இவ்வளோ கரிக்குது? இந்த நபர், ஐயா, தண்ணியோட அளவுல வித்தியாசம் இருக்குங்களே அப்படின்னு சொன்னாரு. சரியா சொன்ன. வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் இந்த உப்பு மாதிரி, அதை நம்மளால தவிர்க்க முடியாது, ஆனா நம்ம மனசை நம்மளால விசாலமா வச்சுக்க முடியும், அந்த குளத்து நீர் மாதிரி. இப்போ மனசு இந்த டம்ளர்ல இருக்க தண்ணி மாதிரி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு, அதான் வாழ்க்கை ரொம்ப கரிக்குது. போ, மனசை விசாலமா வச்சுக்கோ.